கல்யாணம் ஆகி 6 மாசத்துல தொடங்கி இத்தனை வருஷமா நீ ஒரு குழந்தை இல்லாம எவ்வளவோ அவமானம், வெறுப்பு, கேலி கூத்துக்கெல்லாம் ஆளாகி நொந்து நொந்து உன் விதியை நினைச்சுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியாம்மா. இந்த பேச்சு பாட்டி சொல்றத கவனமா தவறாம கேளுமா. கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் என்ன வேணும்னு பார்த்து படி அளக்கிற இந்த தெய்வத்துக்கு உன்னோட குமுறல் கேட்காமலா இருக்கும். எல்லாத்தையும் இந்த பேச்சு பார்த்துட்டு தாமா இருக்கேன். ஒரு பொண்ணு கடவுள்கிட்ட அதிகபட்ச பக்தியோட உருகி வேண்டக்கூடிய வரங்கள்ல மிகவும் முக்கியமான ஒண்ணு குழந்தை வரந்தாமா. இந்த சமூகத்துல பெண்கள் மீது தொடுக்கிற அம்புகளை எல்லாம் எதிர்த்து மீண்டு வரக்கூடிய அவளுக்கு குழந்தை இல்லையாங்கிற கேள்வி அம்ப எதிர்கொள்ள முடியாம அது அவளை சிரமத்துக்கு உள்ளாக்குது. இப்போதைக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைய அடைஞ்சா போதும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு கட்டத்துல அந்த குழந்தைக்காக ஏங்கி தவிக்கிறாங்க. பணம் காசு செலவு செஞ்சு எத்தனையோ சிகிச்சை எடுத்தும் எதுவுமே பலனளிக்காம ஏங்குற உன்னோட ஏக்கத்தை தீர்த்து வைக்கவே இந்த பேச்சு இருக்கேம்மா. பலவிதமான பரிகாரங்கள்ல நீ இதுவரைக்கும் செஞ்சிருக்கலாம், ஏதேதோ விரதம் இருந்திருக்கலாம், கோவிலுக்கு போய் மண்சோறு சாப்பிட்டும் வேண்டி இருக்கலாம். இது அனைத்தையும் செஞ்சும் நீ எதிர்பார்த்த கரு நிக்காம ஏதோ ஒரு உடல் பிரச்சனையால எதுவும் தங்காமலும் வெக்தியிலும் எதிர்பார்ப்பிலும் உன் நாட்கள் நகர்ந்துட்டு இருக்கு. சிலருக்கு அதற்கான விதை சீக்கிரமா அருளப்படுது, சிலருக்கு ஏமாற்றமே தொடர்ந்து ஏற்படுது. குழந்தை பிறப்பதெல்லாம் அறிவியல் சார்ந்தது, உடலியல் சார்ந்தது, இதுல எங்கிருந்து வந்தது பக்தி ஆன்மீகம் எல்லாம் அப்படின்னு பலருக்கும் எண்ணம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்கான்னு நீ நம்புற காலம் இது. உலகத்துல இருக்கிற புகழ்பெற்ற மருத்துவர்கள் கூட கடைசி நேரத்துல கடவுளை கை காட்டுவாங்க. நான் சொல்றது சரின்னு மனசுக்கு பட்டதுன்னா ரொம்பவும் நல்லதுமா. எல்லாத்தையும் தீர்மானிக்கும் சக்தியும் மாற்றி அமைக்கும் திறமையும் உங்ககிட்ட இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். குழந்தை விஷயம் அப்படித்தான். குழந்தை வரம் வேண்டும் உனக்கு. இந்த மருத்துவச்சி வனக்காளி பேச்சியாத்தா கொடுக்கிற வாக்குறுதி இது. உன் அம்மான்னு அழைக்க, உன் மடியில தவழ அழகான ஆரோக்கியமான குழந்தை நிச்சயம் பொறுக்கும். நான் சொல்றத முழு மனசா நீ நம்பணும், அதை நீ எழுத்துக்கணும். உனக்கு என் அருளால குழந்தை பிறக்கும்னு ஆணித்தரமா நீ நம்பணும். அந்த நம்பிக்கை ரொம்ப தூய்மையா இருக்கணும். மதி மேல இருக்கிற பூனை போல இருந்தீன்னா நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நீ மன ரீதியா குழந்தை உனக்கு பிறக்கும்னு நீ உணர்ந்தீன்னா அந்த உணர்வும் தூய எண்ணமும் அதற்கு வழிவகுக்கும். அவரவர் எண்ணத்துக்கு ஏற்றாற் போலத்தான் பலனை நான் கொடுப்பேன். வச்சிய உன் மனசுல நிறுத்து. உன் நினைப்புல உண்மையும் உறுதியும் இருந்தா சீக்கிரமா நீ தாயாயிடுவ. குழந்தை பிறந்ததும் என் ஆலயத்துக்கு தேடி வாமா, வந்து ஆலய மணிய வாங்கி கட்டு. உன் வம்சத்தை நல்லபடியா நான் வாழ வைப்பேன்.